ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாருமே இன்றைக்கி வந்து என்ன வெனஸ்டே ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படியே பரபரப்பாக இருப்பீங்கல்ல. நம்ம வரலட்சுமி பூஜை வருது, அதுக்கு ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதாங்க எனக்குமே போயிட்டுருக்கு. அப்படியே ஒரே வேலை தான். ஒரு வாரத்துக்கு மேலேயே வந்துட்டு அப்படியே வீட்டில் வேலை பார்க்குறது என்ன, பர்ச்சேஸ் பண்ணுறது என்னன்னு போயிட்டுருக்கு. ரொம்பவே ஜாலியாக இருக்குது. வீடே அப்படியே திருவிழா குளமா இருக்குங்க. இது வந்துட்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூரில் இருக்கிற விஜயா ஸ்டோர் தாங்க. சென்னையில் மயிலாப்பூரில் விஜயா ஸ்டோரில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா, மதுரையில் வந்து நான் 3 வருஷம் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். எங்கே பூஜை பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு கேட்டால், புது மண்டபம் சின்ன குளத்தம் கூட சொல்லிடும். மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட இருக்கிற புது மண்டபத்தில் அம்மா அப்பாவை தவிர எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். இந்த சென்னையில் வந்துட்டு யாரை கேட்டாலும் பாரிஸ்ன்றாங்க. இங்கே தனித்தனியாக நல்லா கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிறது எங்கேன்னு பார்த்தா, இங்கே ரிலேட்டிவ் சொன்னாங்க மயிலாப்பூரில் விஜயா ஸ்டோரில் கிடைக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே தாங்க தேடி பிடிச்சி போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். நான் வந்து தாம்பூலம் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஜிப்லா கவரில் தாங்க வந்து ப்ளவுஸு, கண்மை, அப்புறம் இந்த மஞ்சள், குங்குமம், மெகந்தி, கண்ணாடி, சீப்பு எல்லாமே அதில் வந்துடுது. பொட்டு எல்லாமே வந்துடுதா. ஸோ அந்த ஒரு பேக் மட்டும் 125 ருபீஸ் அது வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இது வந்து அழகாக இருக்கேன்னு நான் வீட்டு யூஸ்க்காண்டி வாங்கியிருந்தேங்க 40 ருபீஸ். தாம்பூலம் கொடுக்குறதுக்கு வந்து சில்வர் பிளேட் வாங்கியிருக்கேன் ஒரு 40 ருபீஸில். நல்லா அது கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்கும். அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பிளான் பண்ணியிருக்கேன் நான் இந்த வட்டம் வந்துட்டு. இது நம்மளுடைய பட்ஜெட்டுக்குமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு செய்ய போகிறவங்க வந்துட்டு ஒரு தயக்கத்திலே இருப்பீங்க. நம்ம செய்யலாமா? புதுசாக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான்லாம் வந்துட்டு இது எனக்கு 5வது வருஷம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இது எங்கள் பரம்பரையாலாம் யாருமே செய்யலைங்க. எங்கள் அத்தை கூட செய்யலைன்னு தான் நான் சொல்லுவேன். எங்கள் சின்னத்தை தான் ஸ்டார்ட் பண்ணது இதை. இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க, நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டு, ஒரு விருப்பப்பட்டு, ஒரு அம்மா மேலே ஒரு பிரியத்தில் தாங்க நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். சாமி தானே கும்பிட்றோம், அதனால சரி ஓகே நம்பிக்கையாக செய்வோமேன்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு நான் எப்படி சாமி கும்பிட்டேன்னு லாஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் சாமிக்கு தேவையான திங்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு வந்து பூ தாங்க. பூ வந்துட்டு நாளைக்கு வரலட்சுமி பூஜை, இன்றைக்கி வாங்குவோன்னு சொன்னார். ரொம்ப ரேட்டாக இருக்குங்க. அதனாலேயே என்ன பண்ணிட்டேன், டியூஸ்டேவே போய் பூவெல்லாம் வாங்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. ஏன்னா தாங்கும் கண்டிப்பாக. ஃப்ரைடே வரைக்கும் நீங்கள் பத்திரமா வச்சிங்க, பக்குவமாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக தாங்கும். அதனால் நான் போய் வாங்கி வந்து வச்சிட்டேங்க. மல்லிகைப்பூ தான் கொஞ்சமாகவே வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வந்துட்டு தேர்ஸ்டே வந்து ஈவினிங் வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா கூடன்னு சொல்லிட்டு தாங்க அது வந்து கொஞ்சம் கம்மியாக வாங்கினேன். மற்ற பூவெல்லாம் கொஞ்சம் நிறையாவே தான் வாங்கியிருக்கேன். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பூ வாங்குறதுல ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்குங்க. ரொம்ப வேலை சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே முன்னாடியே வாங்கி வச்சிடணும். அதனால் அதுவும் வாங்கி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாயசத்துக்கு தேவையான பருப்பு பாயசம், ஜவ்வரிசி, சேமியா எல்லாமே அது ஒரு தனியாக வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கலசத்தில் போடுறதுக்கு ஜாதிக்காய், மாசக்காய், அந்த இது என்ன லெமன், வெத்தலைப்பாக்கு அந்த மாதிரி ஐட்டங்களும் வாங்கி வச்சிட்டோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு பூஜை பொருள் விளக்குறது. அதுதாங்க பெரிய டாஸ்க்குன்னே நான் சொல்லுவேன். பார்த்திங்கன்னா வேலைக்கு வேறு போகிறோமா, நம்மளுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு கிடைக்கிற டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நான் விளக்குற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9 இல்லை 10 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ விளக்கிட்டு இருக்கேங்க நான். சரி சாமிக்கு தானே, நம்ம கடவுள் தான் நம்மளுக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காங்க. சரி அவங்களுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கும்போது நம்மளுக்கு செய்கிறதெல்லாம் பக்காவாக செஞ்சிடணும்னு சொல்லிட்டு தான் நைட்டுன்னு கூட பார்க்கல, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அங்கே வந்து பாத்திரங்கள்லாம் ஊற போட்டு அப்படியே இங்கே வந்துட்டு நம்ம மாக்கோளம் போட்டாச்சுங்க. எனக்கு ஓரளவுக்கு தான் போட தெரியும். அதனால் வந்துட்டு எனக்கு ஆனால் பிடிச்சிருக்கு. இது பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதோட இதை போட்டு காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விளக்கியாச்சுங்க. இது வந்து எப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் இது ஃபுல்லாகவுமே. மற்ற நாள்லாம் கட்டி மேலே போட்டு வச்சுருப்பேன். ஃபங்க்ஷன் அப்போ மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி திங்ஸும் இருக்குது. சாமி ரூமில் இருக்கிற திங்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சேங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலே அம்மா தானே, நல்லபடியாக வழிபடுங்கங்க. அப்படியே அது கும்பிட்டதுக்கப்புறம் எனக்கு எக்கச்சக்கமாக நல்லது நடந்திருக்கு. நானும் ஒரு சொந்த இடம்லாம் வாங்கியாச்சு. 10 வருஷமாக வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தாங்க இருந்தேன். ஒரு 3 வருஷம் பண்ணினேன். 4வது வருஷம் நான் வேலைக்கு போயிட்டு தான் அடுத்து அம்மாவுக்கு வந்துட்டு அந்த வரலட்சுமி பூஜை செலிப்ரேட் பண்ணேன். அந்த மாதிரி தான் இது வந்துட்டு சாமி ரூமில் இருக்கிற திங்ஸு. அதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் வாஷ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி தான் போச்சு இன்றைக்கி வேலைகள் ஃபுல்லாக. அப்படியே ஹரிபரியாக பரபரப்பாக போச்சு. ஆனால் மனசில் ஒரு சந்தோஷங்க. இவ்வளோ விஷயங்கள் செஞ்சாலுமே ஒரு 11 மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு அவ்வளோ ஹாப்பி.
நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், நாளைக்கு வந்துட்டு வியாழக்கிழமை அம்மாவை அழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்ட ஆஃபீஸ் விட்டு வரும்போது எனக்கு ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொன்னேன். அதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா பழுத்துரும்ல, அதனால கொஞ்சம் வாழைக்காயாவே வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது பழுத்துரும் கண்டிப்பாக. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. தெரிஞ்சிருந்தா இன்னொருத்தார் கூட வாங்கிட்டு வர சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இருக்கலாம், நல்லா இருந்தது. அதோட பார்த்தா அப்படியே அடுத்து நம்ம விளக்குன பொருட்களை எல்லாம் அப்படியே செட்டப் பண்ணி வச்சாச்சு. ஈஸியாக விளக்கிடலாங்க. ஆனால் அது செட்டப் பண்ணுற வேலை இருக்கே அப்பா! ஒரு வழியாக நல்லபடியாக செட்டப் பண்ணிட்டு அழகாக பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு நைட்டு வீடியோ எடுக்கும்போது. அதோட பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. ஒரே ஒரு இந்த குங்குமம் போட்டு வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அது மட்டும் விளக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறையா கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்போம், நிறையா துண்ணூறு கொடுத்துருப்பாங்க, எல்லாம் அதில் தாங்க வச்சுருப்பேன். அதை கழுவுனோன்னா அதில் எவ்வளோ சாமியோட துண்ணூறு இருக்குது, அதனால நான் அதை விளக்கவே மாட்டேன். அதை அப்படியே வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். மற்ற எல்லா திங்ஸுமே விளக்கியாச்சுங்க. அந்த மாதிரி நீங்கள் சாமி கும்பிடணும்னு தோணுச்சுன்னா துணிஞ்சு நல்லபடியாக சாமி கும்பிடுங்க. அம்மா உங்களுக்கு எல்லா வளங்களும் நலங்களுமே தருவாங்க. அது கண்டிப்பாக நிச்சயம் நடக்கும். அதனால் வந்துட்டு யோசிக்கலாம் செய்யாதீங்க. இன்னும் ஒரு நாள் கூட டைம் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லபடியாக வழிபடுங்க. நாளைக்கு வியாழக்கிழமை இல்லையா? ஸோ வந்துட்டு நான் அப்படியே ரெடி பண்ணி வச்சிட்டேன். காலையில் எந்திரிச்சோடனே பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணிடுவேங்க. இதுதாங்க நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு செஞ்சது. ஜுவல் கூட கிடையாது, என்கிட்ட இருந்த ஜுவல்லை போட்டு சாமி கும்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.